Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10 மேத்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதில் எக்ஸசைஸ் 4.1 பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், செக் வெதர் த ஃபாலோவிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். செவன்த் சப்டிவிஷன் x plus 2 whole cube which is equal to 2x into x squared minus 1. இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்? We know that the general form of quadratic equation is ax squared plus bx plus c which is equal to 0. கரெக்டாப்பா? இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x plus 2 whole cube which is equal to 2x into x squared minus 1. ஓகேவா? இப்போ இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ சிம்பிளிஃபைங் த கிவன் ஈக்குவேஷன் we get இங்கே பாருங்க a plus b whole cube ஃபார்மில் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி எழுதிக்கலாம் நம்ம? we know that நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? a plus b whole cube which is equal to a cube plus 3a squared b plus 3a b squared plus b cube. ஓகேவா? இதுன ஃபார்முலா. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் மைனஸ் 1 ரெண்டு பேருக்குமே இந்த 2x சொந்தம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2xஆல் இதை மல்டிப்ளை பண்ணும், தென் 2xஆல் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோன்னா என்ன வரும்? அதாவது ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி. ஏ ஸ்கொயர் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பி, பி வந்து 2. சரியா? ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி ஸ்கொயர். ஏ வந்து எக்ஸ் தான், பி என்னது 2. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 வந்துடும். கரெக்டாக? ப்ளஸ் பி கியூப், 2 கியூப் பண்ணுறோம், என்ன வரும்? 2 கியூப்னா என்னது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 8 வந்துடும் இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் பாருங்கள் 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட். எக்ஸ் ஸ்கொயர்டோட 2xஐ மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன வரும்? எக்ஸ் கியூப் வந்துருமா? அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டா? இப்போது இது பவரில் எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ 1 இருக்கதா அர்த்தமா? இப்போ எக்ஸ்போனன்ட் ரூல் படி என்ன பண்ணுவோம்னா எக்ஸு இந்த ரெண்டுமே பேஸ் ரெண்டும் சேமு, பவர் ரெண்டு என்ன படிப்போம்? மல்டிப்ளியில் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ 1 + 2ன்னு பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் பவரில் 3 வந்துடும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? அதை தான் இங்கே பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும்? 2x கியூப்னு ஆகிடும். சரியா? இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சில பேர் 3x எழுதிடுவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 × 2 2. சரியா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூபு, சாரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு உங்களுக்கு எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடச்சிரும். கிளியரா? இப்போ 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 2x கியூபு. சரியா? நெக்ஸ்ட்டு 2x இன்ட்டு -1. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ மைனஸ் வந்துருமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 2x இன்ட்டு 1 2x. கிளியராப்பா இது? இப்போ சிம்பிளை பண்ணுங்க. எக்ஸ் கியூபு எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு 3 2 6 இப்போ ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 4 12. அப்போ 12x வந்துருமா? ப்ளஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 2x கியூப் மைனஸ் 2x. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடில் கொண்டு வாங்க. என்ன ஆகும்? அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 12x ப்ளஸ் 8 இங்கே இருக்குது. இவங்க இந்த சைடில் வர போகிறாங்க. இப்போ ப்ளஸில் இருக்கிறவங்க இந்த சைடில் மைனஸில் வருவாங்க, மைனஸில் உள்ளவங்க இந்த சைடில் வரும்போது ப்ளஸில் வந்துடுவாங்க. ஸோ ப்ளஸ் 2x கியூப் இந்த சைடில் மைனஸ் 2x கியூப் அப்படின்னு வந்துடுது.
மைனஸ் 2x இந்த சைடில் வரும்பொழுது ப்ளஸ் 2x அப்படி வந்துடுது விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எல்லாருமே இந்த சைடில் வந்துட்டாங்கன்னா இங்கே 0 தான் இருப்பாங்க. புரியுதா? யாருமே இல்லை. இப்போ பாருங்க எக்ஸ் கியூப் டேர்ம் பாருங்க எங்கே இருக்கு? எக்ஸ் கியூபு இது ஒரு எக்ஸ் கியூபு சரியா? இது 2 எக்ஸ் கியூபு. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அதாவது ₹1 உங்கள் கையில் இருக்குது, ₹2 கடன். ஓகேவா? அப்போது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ₹1 கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் நமக்கு ₹1 கடன். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப். புரியுதாப்பா? ₹2 கடன், ₹1 தான் கையில் இருக்குது, கொடுத்துட்டோன்னா ₹1 கடன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பாருங்கள். ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் 6x². ஓகேவா? இப்போ இதையும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் பாருங்கள். இங்கே 12x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 14x வந்துருமா? 12x இன்ட்டு x ஆட் பண்ணி 14xன்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போது இதையும் எழுதிட்டேன், இதையும் எழுதிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது ப்ளஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சுல நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? ax² + bx + c which is equal to 0. அதாவது டிகிரி என்னென்னா 2. சரியா? இதோட டிகிரி என்னது? 3. x³ இருக்குது. அப்போ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. சரியா? என்ன எழுதலாம்? It is not of the form ax² + bx + c which is equal to 0. Therefore, the given equation is not a quadratic equation. புரியுதாப்பா இந்த சம்மு? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?